வணக்கம் நண்பர்களே. இன்ப உதயநிதி ரெட் ஜெயின்ஸ் கம்பெனி பட தயாரிப்பு நிறுவனத்தினுடைய எம்டி, மேனேஜிங் டைரக்டர். இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டு இறக்குமதி செய்யப்பட்ட வெளிநாட்டுக்காரர்களை வைத்திருக்கும் ஒரு பெரும் பணக்காரர். யார் என்று உங்களுக்கே தெரியும். திமுக வம்சாவளி குடும்பத்தினுடைய இப்போது இருக்கும் வயதுக்கு வந்த வாரிசு, 18 வயசுக்கு மேற்பட்ட வாரிசு. அவருக்கு வருமான ஆதாரங்கள் என்ன? நீ யாரே அதை கேட்குறதுக்கு அப்படின்னு என்னை பார்த்து கேட்கலாம். கேட்கும் உரிமை எனக்கு இருக்குது. என்ன காரணம்னா, ஒரு குடும்பமே உட்கார்ந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் மற்றவர்களெல்லாம் நல்லவர்கள், மற்றவர்களெல்லாம் தூய ஆத்மாக்கள், நீங்கள் மட்டும் தவறு செய்கிறீர்கள் என்று உங்களை மட்டும் கூற நான் வரவில்லை. உங்களையும் கேட்கிறேன். நீங்கள் பன்னெடுங்காலம் உங்கள் கட்சியினுடைய வரலாறு 3/4 நூற்றாண்டு, 75 ஆண்டு காலம். உங்களுடைய ஆட்சி வரலாறு கிட்டத்தட்ட ஒரு 30 வருடம் அல்லது 10 வருடத்துக்கு மேலே இருக்கும். யார்? திமுகவினுடைய ஆட்சி வரலாறு, ரூலிங் டைம். இதில் ஒரு மொழிப்போர் தியாகியின் பேரன் இன்ப உதயநிதியின் அளவுக்கு வேண்டாம், 100ல் 1 பங்கு சம்பாதித்தான் என்று சொல்லுங்கள். உங்களுக்காக தன்னுடைய வேர்வை ரத்தம் அத்தனையும் சிந்தி உழைத்த கடைசி தொண்டன், இப்போ இல்லை 80களில், இன்ப உதயநிதியினுடைய கொள்ளுத்தாத்தா. அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவருக்காக ரோட்டில் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைச்சவன் குடும்பம் நடுத்தருவில் நிற்கிறது. இப்போது வாய் இழிய பேசிகிட்டு இருக்கிற உதயநிதிக்கு தெரியுமா? நான் இன்ப உதயநிதியை கேட்குறதுல அர்த்தமே இல்லை. உதயநிதிக்கே தெரியாது. இல்லை, ஸ்டாலினுக்கு வேணால் கொஞ்சோண்டு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு ஊரிலும் ரத்தம் சிந்தியவர்கள், இரத்த தானம் கொடுத்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். இன்றைக்கு இன்ப உதயநிதியினுடைய உடம்பில் ஓடும் இரத்தம் என்பது அத்தனை பேரும் கொடுத்த இரத்த தானம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்கிறது உபமானத்துக்காக சொல்கிறேன். அவர் உடல் நலத்தோடு இருக்கட்டும், நீண்ட ஆயுளோடு இருக்கட்டும், எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அத்தனை பேரும் தெருவாக உங்களுக்காக காசு கையேந்தி காசை கொடுத்து கூட்டத்தை நடத்தி உங்கள் கட்சியை வளர்த்து விட்டுட்டு இன்றைக்கி அவங்க நடுரோட்டில் நிற்கிறாங்க. பிச்சை எடுக்காத குறையாக நடுரோட்டில் நின்ற குடும்பங்கள் எனக்கு தெரியும். அந்த ஆதங்கம் தான். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் ஏமாற்றுவீங்க? இதில் எம்ஜிஆர் படித்த பாட்டு தான், இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. உங்கள் பேச்சை கேட்பதற்கு ஒரு கூட்டமாக வருகிறது. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.